அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் ஒரு 3 முறை மனசுக்குள்ளேயே ஸலவாத் ஓதிக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாயிமத்தன் மக்பூலத்தன் துஅத்தி பிஹா அன்னா ஹக்கஹுல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் கமா துஹிப்பு வ தர்தா அதத மா துஹிப்பு வ தர்தா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவிற்கே உரித்தானது. நமது உயிரினும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபௌ தாபியீன்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் உண்டாவதாக. ஆமீன். நூருல் ஹுதா நிஸ்வான் மதரசாவின் 12வது பட்டமளிப்பு விழா 15வது ஆண்டு விழாவினுடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிது துகா ஜும்மா பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹாஜி அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய திருமங்கலம் முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய தலைவர், திருமங்கலம் நவாப் பள்ளி வாசலுடைய மரியாதைக்குரிய செயலாளர் அவர்கள், திருமங்கலம் முகமது ஷாபுரம் ஜும்மா பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஹாஜி அவர்கள், திருமங்கலம் முகமது ஷாபுரம் மதினா பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஹாஜி அவர்கள், திருமங்கலம் மக்கா ஜும்மா பள்ளிவாசல் பாண்டியன் நகர் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள், செங்குளம் தாருசலாம் பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஹாஜி அவர்கள், மற்றும் மஜ்லிஸில் கிராத் ஓதிய கண்ணியத்திற்குரிய மௌலவி அவர்கள், முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலுடைய துணை இமாம் ஹஜ்ரத் பிரதே அவர்கள், அதே போல வரவேற்புரை நிகழ்த்திய மஸ்ஜிது துகா பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய துணை இமாம் அவர்கள், வாழ்த்துறை வழங்கிய திருமங்கலம் முகமது ஷாபுரம் ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், சற்று முன் மதரசாவினுடைய விஷயங்களை பற்றி வாழ்த்துறை விளக்க உரை வழங்கிய யூனிஸ் அகாடமியினுடைய ஆய்வாளர் மௌலவி முகமது அய்யூப் கான் நாஃபி அவர்கள், மிக சிறப்பான முறையில் மதரசாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நூருல் ஹுதா நிஸ்வான் மதரசாவினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், மஜ்லிஸை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமங்கலம் முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம், பல்வேறு வகையான சேவைகளை சமுதாயத்திற்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் எம் சையத் அலி ஃபைசி ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், பாசத்திற்குரிய தாய்மார்கள், பட்டம் பெறக்கூடிய
ஆலிமாக்கள் தங்கள் அத்துணை பேரிடத்திலும் எதை பேசப்படுகிறதோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் முதலில் எனக்கு தர வேண்டும், பிறகு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்யுமாறு வேண்டிக் கொண்டு ஒரு சில விஷயங்களை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு எத்தனையோ பல பேருபகாரங்களை செய்திருக்கிறார். அலம் நஜஅல் லஹு ஐனைன், நாம் அவர்களுக்கு இரு கண்களை வழங்கவில்லையா? வலிசானம் வஷஃபத்தைன், நாவு இரு உதடுகளை வழங்கவில்லையா? இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய உபகாரங்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறான். ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான், வயின் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய ஒரு உபகாரத்தை நீங்கள் எண்ண முனைந்தாலும் கூட உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. நன்றாக கவனியுங்கள், நான் என்ன பொருள் செய்தேன் என்று. அல்லாஹ்வுடைய ஒரு உபகாரத்தை நீங்கள் எண்ணி முடிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் ஒரு காலம் உங்களால் எண்ண முடியாது என்று குறிப்பிடுகிறார். இங்கே இப்படி சொல்லவில்லை, அல்லாஹ்வினுடைய உபகாரங்களை என்று பன்மை பதத்தில் சொல்லவில்லை. எண்ணுவதற்கு பன்மை வேண்டும், பல பொருள் இருந்தால் எண்ண முடியும். ஆனால் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? வயின் தஉது நிஅமல்லாஹ் என்று சொன்னால் அது பன்மை பதம். அரபி தெரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும். பன்மை பதத்தை பயன்படுத்தாமல் ஒருமை பதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ஒரு உபகாரத்தை நீங்கள் எண்ண முனைந்தாலும் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? அதாவது ஒரே ஒரு உபகாரம், அந்த உபகாரத்தினால் விளையக்கூடிய பிரயோஜனங்களை, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரயோஜனங்களை எண்ணிக்கொண்டே போனாலும் கூட உங்களால் எண்ணி முடிக்க முடியாது ஒரு உபகாரத்தை. அப்படியானால் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற எத்தனையோ பல பேருபகாரங்கள், அந்த ஒவ்வொரு உபகாரத்தின் பிரயோஜனங்களையும் அப்படியே நீங்கள் எண்ணிக்கொண்டு செல்வீர்களே, ஆனால் வயின் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, ஒரு காலம் எண்ணி முடிக்க முடியாது. இந்த நாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்ம பேசுற நாக்கு. இந்த நாக்கை யார் யாருக்கு எத்தனை மொழி தெரிகிறதோ அத்தனை மொழி விஷயத்திலும் தெரிந்தவர்கள் இந்த நாக்கை மேலெங்கிலும் அசைக்கிறாங்க. அப்படி மேலெங்கிலும் அசைச்ச உடனே ஒரு பாஷை, ஆங்கில பாஷை உருவாகிறது. அதே நாவை அடுத்து மேலும் கீழும் அசைக்கும் போது தமிழ் பாஷை உருவாகிறது. அதே நாவை அடுத்து மேலும் கீழும் அசைக்கும் போது அரபி பாஷை உருவாகிறது. எத்துணை பாஷைகளை தெரிந்தவர்கள் இருக்கிறார்களோ அத்துணை பாஷைகளை வெளிப்படுத்துவதற்கும் நாவை சற்று மேலும் கீழுமாக அசைக்கிறார்கள். அந்தந்த பாஷைகள் உருவாகிறது. நாவுதான் எத்தனை சுவைகளை பிரித்து காட்டுகிறது. இது இனிப்பு என்கிறது, இதை கசப்பு என்கிறது, இதை தோற்பு என்கிறது, இதை ஓர்ப்பு என்கிறது. ஒவ்வொரு சுவைகளையும் அப்படியே பிரித்து பிரித்து காட்டுகிறது. இந்த நாவு சிலரை சந்தோஷப்படுத்துகிறது. சில பேச்சுக்களின் மூலமாக இந்த நாவு சிலரை புண்படுத்த வைக்கிறது, கோபப்படுத்துகிறது. இந்த நாவின் மூலமாக நாம் எத்தனை பல விஷயங்களை, உபகாரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், இந்த நாவிலே ஊறக்கூடிய அந்த எச்சில், அந்த நீர் எப்படி இருக்கிறது? இப்படியெல்லாம் நாம் நாவின் மூலமாக அடையக்கூடிய பிரயோஜனங்களை யோசித்துக் கொண்டே செல்வோமேயானால், பாசத்திற்குரியவர்களே, அந்த ஒரு நாவின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய பிரயோஜனங்களை நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. சரி, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எத்தனையோ பல உபகாரங்களை தந்திருந்த போதிலும் இந்த உபகாரத்திலெல்லாம் மிகப்பெரிய பேருபகாரம் எது? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஈமான் என்ற பாக்கியம்தான் பேருபகாரம். சில மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதை ஏதோ நபிக்கு செய்த பேருபகாரம் போல் கருதி கொண்டார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், யமுன்னூன அலைக அஸ்லமு, நபியே அவர்கள் தங்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை தழுவியதை ஏதோ நபியாகிய தங்களுக்கு செய்த பேருபகாரம் போல் கருதி கொண்டார்கள். அவர்களை பார்த்து திட்டவட்டமாக சொல்லிவிடுங்கள், லா தமுன்னு அலை இஸ்லாமுக்கும், நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தது நபியாகிய எமக்கு செய்த உபகாரம் அல்ல,
பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமானி இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களேயானால் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கி இருப்பதன் மூலமாக, ஈமானுடைய பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கி இருப்பதன் மூலமாக அவன்தான் உங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். பாசத்திற்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற ஈமான் இருக்கிறதே, இதற்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. இதை ஆண்களும் சரிதான், பெண்களும் சரிதான், ஈமானுடைய அந்த இன்பத்தை, ஈமானுடைய அடிப்படையை, ஈமான் தான் அசல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஈமானுடைய சுவையை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் நமது வாழ்க்கையின் அசல், நமது குடும்பத்திற்கு அசல், நமது பிள்ளைகளுக்கு அசல் என்பதை நாம் நன்கு பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஈமான் இஸ்லாத்திற்கு மாற்றமான விஷயத்தின்பால் முடிவெடுக்க மாட்டேன் என்ற விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆணித்தரமாக பதிய வைக்க வேண்டும். இன்ன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின்படிதான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன். என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதே இஸ்லாமிய மார்க்கத்தின்படிதான் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும், வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பேன் என்று நாம் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீண்ட சம்பவம், எதையும் விரிவாக விளக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, சுருக்கமாக கோடிட்டு காட்டுகிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெற்றி வீரராக செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக சில ஆடைகளுடைய மாற்றம் செய்ய சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். வாகனத்தில் மாற்றம் செய்ய சொல்லப்பட்டது. இது போன்ற உயர் ரகமான வாகனத்தை நீங்கள் செல்வீர்களேயானால் நமக்கு பார்ப்பதற்கு மரியாதையாக இருக்கும் என்றெல்லாம் ஆடையில் மாற்றம், வாகனத்தில் மாற்றம். கோவேரி கழுதையில வந்தவங்கள குதிரையில போங்க அப்படின்னு சொல்றது. இப்படி வாகனத்தில் மாற்றம், ஆடையில் மாற்றம் செய்ய சொல்லக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, இதை நன்றாக கவனியுங்கள். இன்னா குன்னா அதல்லன் நாஸ், நாம் மனிதர்களில் மிக சாதாரணமானவனாக இருந்தோம். இன்னா குன்னா அதல்லன் நாஸ், நாம் மனிதர்களில் மிக சாதாரணமானவனாக இருந்தோம். அஅஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கொடுத்து நமக்கு கண்ணியத்தின் உச்சஸ்தானத்திலே நம்மை வைத்திருந்தார். அல்லாஹ் நமக்கு எதன் மூலம் கண்ணியத்தை வழங்கினானோ அந்த இஸ்லாம் அல்லாத மற்ற கலாச்சாரத்தின் மூலமாக நாம் கண்ணியத்தை எதிர்பார்ப்போமேயானால், ஆடையில் கண்ணியம் இருக்கிறது, வாகனத்தில் கண்ணியம் இருக்கிறது, மற்ற பிற விஷயங்களில் தான் கண்ணியம் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு எதன் மூலம் கண்ணியத்தை வழங்கினானோ அந்த இஸ்லாம் அல்லாத மற்றவைகளின் மூலமாக கண்ணியத்தை நாம் எதிர்பார்ப்போமேயானால் அதெல்லாம் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்திடுவான். பாசத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இஸ்லாம் தான். இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள், இஸ்லாத்தின்படி வாழ கற்றுக் கொடுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் உன்னதமான வாழ்க்கை. இந்த மார்க்கம் எதை நமக்கு போதித்ததோ அதிலே ஏன், எதற்கு என்ற கேள்விக்கு இடமே கிடையாது. மார்க்கத்தின் சட்டத்திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்ற மனோநிலை வர வேண்டும். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனகும் சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்ற போங்க பாருங்க, ஃபலா சாத்தியமே கிடையாது. அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. இவர்கள் எல்லாம் மூமின்களாக ஆக முடியுமா என்ன? ஃபலா வரப்பிக லா யுமினூன், இவர்கள் எல்லாம் மூமின்களாக ஆகுவதற்கு சாத்தியமே கிடையாது நபியே, தங்களுடைய இரட்சகனின் மீது ஆணையாக என்று ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கிற விதமே மிக எச்சரிக்கை தரக்கூடிய விதம். என்னங்க, எப்ப மூமின்களாக ஆக முடியாது? நபியே, ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனகும், தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் போதெல்லாம் நபியாகிய தங்களை நீதிபதியாக ஆக்கியதற்கு பிறகு தாங்கள் எதை தீர்ப்பு சொல்கிறீர்களோ, சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத், தாங்கள் செல்லக்கூடிய தீர்ப்பில் தாங்கள் எதை தீர்ப்பாக சொல்கிறீர்களோ அந்த தீர்ப்பில் தங்களுடைய உள்ளத்திலே எந்த ஒரு கஷ்டத்தையும் உணராமல் யுஸல்லிமு தஸ்லீமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீர்ப்பை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வோம், மார்க்கம் சொன்ன தீர்ப்பை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்
என்ற நிலைக்கு வராத வரை ஒரு காலம் அவர்கள் மூமின்களாக ஆக முடியாது. பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவிற்கு நாம் அப்படியே கட்டுப்படுவோம் என்ற மனோநிலை நமக்கு வர வேண்டும். மார்க்கத்தில் என்ன இப்படிலாம் இருக்குது? ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஒமா கான லில் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகுன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு தங்களுடைய உள்ளத்திலே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அன் யகுன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், இது இப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே என்ற எண்ணமாவது வரலாமா என்றால் அப்படி எண்ணங்கள் வருவதற்கான அனுமதியே கிடையாது. பாசத்திற்குரிய தாய்மார்களே, இதை நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ரசூல் நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இதுதான் அடிப்படை. இதுல கேள்வி கேட்கிறதுக்கு, மனசுல எந்த விதமான எண்ணங்களை உருவாக்கி கொள்வதற்கு ஒரு காலம் வாய்ப்பில்லை. அப்போதுதான் நம்முடைய ஈமான் சுவைமிக்க ஈமானாக ஆகும். பொதுவா நம்முடைய இபாதத்தெல்லாம் சுவை இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன? நம்முடைய இபாதத்தெல்லாம் எப்படி இருக்குது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது மக்களுக்கு நமக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்டதற்கு பிறகு அடுத்து சொல்றாங்க, அக்பிர்னி அனில் இஹ்சான். இந்த ஈமான் இஸ்லாம் என்ற இந்த அடிப்படையை மெருகூட்டக்கூடிய விதம் யாது? இதை அலங்கரிக்க வேண்டுமானால், கவர்ச்சியாக ஆக்க வேண்டுமானால் அதனுடைய நிலைப்பாடு யாது என்று கேட்கிறார். பாசத்திற்குரியவர்களே, நம்ம ஒரு ஆடை வாங்குறோம், ட்ரெஸ் வாங்குறோம், என்ன கண்ணை மூடிக்கிட்டு யாரையாவது எடுத்துட்டு வந்தா உடுத்திக் கொள்ளக்கூடிய மனநிலையிலா இருக்கிறோம்? அந்த ட்ரெஸ் வாங்குறதுல எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? அது அலங்காரமாக இருக்க வேண்டும், கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவு அதிலே கவனம் செலுத்துகிறோம்? எல்லாத்திலையும் ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு எப்படி அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்படி விரும்புகிறோம்? சாதாரணமாக வாங்கக்கூடிய ஒரு பேனா, அந்த பேனா எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு போன் வாங்குறோம், போன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாத்திலையும் அது அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? அப்படியானால் நம்முடைய தொழுகை அலங்காரமாக ஆகுவதற்குரிய வழியாது? நம்முடைய நோன்பு அலங்காரமாக ஆகுவதற்குரிய வழியாது? நம்முடைய எல்லா இபாதத்துகளும் அலங்காரமாக ஆகுவதற்குரிய, கவர்ச்சியாக பார்ப்பதற்கு ஜொலிக்கக்கூடிய விதத்தில் ஆகுவதற்குரிய வழியாது? அக்பிர்னி அனில் இஹ்சான். எப்படி இதெல்லாம் அலங்காரமாக ஆவதற்குரிய வழியாது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கும் போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், கவனியுங்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக். நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் எனில், நீங்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பதை போல் இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா வணக்கமும் அல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய தொழுகையில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். நாம் யாருக்காவது தர்மம் கொடுக்கிறோம் எனில், தர்மம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவருடைய முகத்தை பார்க்க கூடாது, அங்கு அல்லாஹ்வை பார்க்கணும். தர்மம் கொடுப்பவருடைய முகத்தை பார்ப்போமேயானால் அப்ப நமக்கு என்ன வரும்? அவர் நம்மளை பார்த்த உடனே நன்றி செலுத்தணும், நம்மளை பார்த்த உடனே சலாம் சொல்லணும், நம்மளுடைய முகம் நம்மளை பார்த்த உடனே அவர் எதிர்த்து நிற்கணும், ஏதாவது ஒரு வகையில் அவர் நமக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் நமக்கு வந்துவிடும். மாறாக நாம் அங்கே அல்லாஹ்வை பார்ப்போமேயானால் எப்படி? கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலா கேட்பானா, என்னுடைய அடியானே, நான் உன்னிடத்திலே உணவு கேட்டு வந்தேனே, நீ எனக்கு உணவளிக்கவில்லையே. அல்லாஹ், நீ எப்படி உணவு கேட்டு வர முடியும்? நீ ரப்பல் ஆலமீனாக இருக்கிறாய், நீ எப்படி உணவு கேட்டு வர முடியும்? இந்த நேரத்தில் இந்த அடியான் இடத்தில் உணவு கேட்டு வந்தான் அல்லவா, அந்த நேரத்தில் அவனுக்கு நீர் உணவு கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருக்கலாம். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றாக கேட்கிறான். நான் தண்ணீர் கேட்டு வந்தேன் அல்லவா, நீர் எனக்கு வழங்கவில்லையே. அல்லாஹ், நீ எப்படி கேட்க முடியும்? இந்நேரத்தில் இந்த அடியான் இடத்தில் கேட்டு வரக்கூடிய நேரத்தில், தாகத்தோடு வரக்கூடிய நேரத்தில் அவருடைய தாகத்தை தீர்த்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருக்கலாம். பாசத்திற்குரியவர்களே, எல்லாவற்றிலும் நாம் அல்லாஹ்வை காண வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இபாதத் அலங்காரமான இபாதத், அல்லாஹ்வுடைய பார்வையில் மதிப்புமிக்க இபாதத். இல்லை என்றால்
அது ஒரு கந்தல் துணி, நம்முடைய முகத்துல தூக்கி எறியப்படக்கூடிய நிலை. உயர்ந்த நிலை நாம் அல்லாவை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் தக்கும் தராகு பைன்னஹு யராக், நீங்கள் அல்லாவை நாம் அவன் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வை கொண்டு வந்து வணங்க வேண்டும். ஒன்று நாம் நேரடியாக அல்லாவை பார்ப்பது, இரண்டாவது நிலை அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வு. தக்பீர் கட்டுறோம், ஓதுறோம், நாம் என்னவெல்லாம் எண்ணுகிறோமோ இதையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு நம்முடைய இபாதத் இருக்குமானால், பாசத்திற்குரியவர்களே, இதுதான் அலங்காரமான இபாதத். இந்த நிலையெல்லாம் எப்போ வரும்? இந்த டேஸ்ட், இந்த சுவையெல்லாம் எப்போது வரும்? பாசத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான். மூன்று அம்சங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள்தான் ஈமானுடைய சுவையை அடைய பெற்றவர்கள். என்ன மூன்று அம்சங்கள்? மன் கானல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உள்ள எல்லோரை காட்டிலும் அதிக பிரியமானவராக ஆக வேண்டும். முதல் விஷயம், நமக்கு மிக பிரியமானவர்கள் யார் என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான். இரண்டாவது, ஒமை யுஹிப்பு அப்தன் லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். யாரை பிரியப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக மட்டுமே பிரியப்படும். இவரை பிரியப்பட்டா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கலாங்கிற நிலை இல்லை. இவரை பிரியப்பட்டால் இவர் மூலமாக பல பிரயோஜனங்களை நாம் அடைந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் கிடையாது. யாரை பிரியப்பட்டாலும் ஒமை யுஹிப்பு அப்தன் லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே பிரியப்படுவது. அடுத்து மூணாவது, ஒமை யக்ரஹு அய்யஊத ஃபில் குஃப்ரி பாத அன் அன்கதஹு அல்லாஹ் கமா யக்ரஹு அய்யுல்கா ஃபின் நார். அல்லாஹ் அவரை பாதுகாத்து தீனுல் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகு, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக ஆக்கியதற்கு பிறகு, இதற்கு மாற்றமான விஷயத்தின்பால் வெறும் கவர்ச்சியை நாடி போவதல்ல, வெறும் பொருளை நாடி போவதல்ல, தீனுல் இஸ்லாத்திற்கு மாற்றமான விஷயத்தின்பால் செல்வது நெருப்பில் தூக்கி போடப்படுவதை போன்ற வெறுப்பு வர வேண்டும். இந்த மூன்று அம்சங்கள் யாரிடத்தில் வந்துவிடுமோ, பாசத்திற்குரியவர்களே, அவர்கள்தான் ஈமானுடைய சுவையை ருசித்தவர்கள். இந்த அம்சத்தை யார் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்களோ அவர்கள்தான் ஈமானுடைய இன்பத்தை பெற்றவர்களாக ஆக முடியும். பாசத்திற்குரிய தாய்மார்களே, மிக சிறப்பானது ஒரு மஜ்லிஸ், கலாம் ஷரீஃபுடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். அதிலே கற்றுக் கொடுத்தவர்களை, அதில் கற்றுக்கொண்டவர்களுக்கு பட்டம் வழங்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். அந்த மதரசாவை ஆண்டு முடிந்த நிகழ்வை கொண்டாடக்கூடிய ஒரு மஜ்லிஸ். இது என்ன? ஈமானுக்கு அடுத்து நம்மிடத்தில் ஈமான் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் நமக்காக தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் இருக்கிறது. நம்முடைய அடியார்களில் நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களைத்தான் இந்த கலாம் ஷரீஃபிற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். இந்த கலாம் ஷரீஃபிற்கு சொந்தக்காரர்களாக யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். யார் யாருக்கலாம்? முன்னால் உள்ள நபிமார்கள், முன்னோர்கள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃபுக்கு சொந்தக்காரர்களாக அவர்களுடைய உம்மத்தினராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் யாருக்கு கிடைத்தது? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர வேற யாருக்கும் கிடைக்கல. அவங்க இந்த உம்மத்துல ஒரு உம்மத்தாக வரப்போகிறார்கள். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த குர்ஆனுக்குரிய சொந்தக்காரர்களாக அவர்களுடைய உம்மத்தினராக ஆக வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் நம்மை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். சும்மா அவுரத்னல் கிதாப் அல்லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா. நம்முடைய அடியார்களில் நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களைத்தான் இந்த வேதத்தின் சொந்தக்காரர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். சரிங்க, இந்த வேதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த வேதத்தை பயன்படுத்தக்கூடிய விதம் யாது? அல்லாஹ் மூன்று சாரார்களாக பிரிக்கிறார். ஒரு சாரார் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். இந்த மூணு சாரார்ல நம்ம யாருன்னு பாருங்க. ஒரு சாரார் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். இந்த வேதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ, இந்த வேதத்தை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டுமோ, இந்த வேதத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டுமோ அப்படியெல்லாம் ஏதும் செய்யாமல் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் நமக்காக அருளிய வேதம். இந்த வேதத்தை நாம் எத்தனை பேர் விளங்கி இருக்கிறோம்? அல்லாஹ் நம்மிடத்திலே உரையாடுகிறான், அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகிறான்.
எத்தனை விஷயங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலாம் ஷரீஃபிலே பேசுகிறான். யார் இதை விளங்கியிருக்கணும்? இதை விளங்குவதற்காக நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆன் ஷரீஃபிலே ஞானம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஓத வந்தாங்க என்ற நிலை ஒன்று. எத்தனை பேர் இந்த மதரசாவை பயன்படுத்தாமல் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலை வேறு. யோசிச்சு பாருங்க. மதரசாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆலிம்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அவர்களிடமிருந்து பெற வேண்டிய ஞானத்தை நாம் முறையாக பயன்படுத்துகிறோமா அல்லது நமக்கு நாமே அநியாயம் செய்கிறோமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். கலாம் ஷரீஃப்ங்க எப்படி ஓத வேண்டும்? 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சோமா, அல்ஹம்துலில்லாஹ் உயர்ந்த நிலை. சரி, அந்த நிலையில இல்லை என்றால் வாரத்திற்கு ஒரு குர்ஆன் அப்படி ஓதலாம். சரி, அதற்கும் அடுத்த நிலை மாசத்துல ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதி ஒரு மாசமாவது ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சுட்டு இருக்கிறது. பாசத்திற்குரியவர்களே, வருடத்திற்கு ஒரு முறை கூட குர்ஆனை ஓதி முடிக்க முடியாதவர்கள் இல்லை, ஆயுளில் ஒரு முறை கூட குர்ஆனை ஓதி முடிக்காதவர்களுடைய நிலை. குர்ஆனை பார்த்தா இல்ல நாங்க என்ன ஓதல, அது எங்களுக்கு ஓத வராது என்ற நிலையில் யாராவது இருப்பார்களே, ஆனால் எச்சரிக்கை எச்சரிக்கை, வமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். ஒன்று குர்ஆனை ஓதுவதிலே அநியாயம் செய்தவர்கள், அடுத்து குர்ஆனுக்கு விளக்கம் தெரிவதில் தங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் அநியாயம் செய்து கொண்டவர்கள், மூன்றாவது குர்ஆன் படி வாழாமல், குர்ஆன் நமக்கு எப்படி சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையை வாழ சொல்கிறது என்ற அமைப்பில் வாழாமல் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். வமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி. இரண்டாவது சரணர் இருக்காங்க, வமின்ஹும் முக்தஸித், நடுநிலை, ஏதோ எல்லாத்திலையும் பரல மட்டும் நிறைவேற்றிட்டு தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடியவர். அவங்கள்ட்ட நன்மையும் இருக்கு, அதே மாதிரி பாவம், ரெண்டு சரிசமமான நிலையில போய்கிட்டு இருக்கிறது. இது நடுநிலையான ஒரு நிலை, சிலருடைய நிலை. மூன்றாம் சரர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? வமின்ஹும் சாபிகும் பில் கைராத்தி பிஇذனில்லாஹ், வமின்ஹும் சாபிகும் பில் கைராத்தி பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நன்மையான காரியங்களில் போட்டி போட்டுக் கொண்டு முந்தக்கூடியவர்கள். குர்ஆன் அவங்களுக்கு நல்லா ஓத தெரியும், நல்லாவும் ஓத தெரியும், ஓதிக்கொண்டும் இருப்பார்கள். ஓதவும் தெரியும், அது ஞானம். ஓதிக்கொண்டிருப்பார்கள், அது வாழ்க்கை. பிறகு அந்த ஓதலின்படி தங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்து கொண்டிருப்பார்கள், அது அடுத்து மேம்பட்ட நிலை. அடுத்து இன்னும் கூடுதல், அவைகள் எல்லாம் இஹ்லாஸ் கலந்திருக்கும், அது அலங்காரமான நிலை. வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத் பிஇذனில்லாஹ். சிலர் அந்த குர்ஆன் ஷரீஃபை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்கத்தை தெரிபவர்கள், நன்மையான விஷயங்களில் போட்டி போட்டுக் கொண்டு முந்தக்கூடியவர்கள். வாசத்திற்குரியவர்களே, இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஸாலிக ஹுவல் ஃபதுலுல் கபீர், அளப்பெரும் அருளுக்கு சொந்தக்காரர்கள். இந்த மூன்றாம் சாரர்களாக நாம் ஆக வேண்டும். நன்மையான விஷயங்களில் போட்டி போட்டுக் கொண்டு முந்த வேண்டும். உலக விஷயத்துல இல்லைங்க, அவங்க வீடு கட்டினதை விட நம்ம வீடு கட்டினது அழகா இருக்குன்னு, அதை விட ஒரு படி மேல போகணும், அவங்க வாங்கின காரை விட நம்ம வாங்குற காரு கூடுதலா இருக்குன்னு என்று உலக விஷயத்தில் அல்ல போட்டி போடுவது. மன் நஸர லிதீனிஹி இலா மன் ஹுவ ஃபௌகஹு வ நஸர லிதுன்யாஹு இலா மன் ஹுவ தூனஹு கதபஹுல்லாஹு ஷாக்கிரா. யார் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் நம்மை விட மேலானவர்களை பார்ப்பார்களோ, அதே சமயம் உலகத்தினுடைய விஷயத்தில் தன்னை விட கீழானவர்களை பார்ப்பார்களோ, அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நன்றியாளர். நாம் நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எந்த தேவையும் மற்ற அல்லாஹ், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறான்? நன்றியுள்ள அடியார்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறான். நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. வாசத்திற்குரியவர்களே, நன்றியுள்ள அடியார்களாக நாம் எப்போது ஆக முடியும்? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்போது அல்லாஹ்விற்கும் நாம் நன்றி செலுத்தவர்களாக ஆகுவோம். நன்றியுள்ள அடியார்கள் தான் இதுதான். ஷைத்தானை பொறுத்தவரையும் அவன் நமக்கு எதிரியாக இருப்பது, தடையாக இருப்பது, நாம் நன்றி செலுத்த விடாமல் ஆக்குவதுதான் ஷைத்தானுடைய வேலை. நம்மளை எப்படியாவது நன்றியற்றவர்களாக ஆக்கணும். அதற்காகவே தன்னுடைய முன்னும் பின்னும் வலமும் இடமும் மேலும் கீழும், மேலும் கீழும் இல்ல, மேலும் கீழும் அவன் வரவே முடியாது.
வலமும் இடமும் முன்னும் பின்னும் எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து கொண்டு அந்த வழியில நன்றி செலுத்தக்கூடிய பாதையில போய் உட்கார்ந்துடுறான். அவர்களில் பெரும்பாலோரை நன்றியுள்ள அடியார்களாக நீ பார்க்க முடியாது என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் எடுத்தவன். அந்த சபதத்தை நாம் முறிக்க வேண்டுமானால் நன்றியுள்ள அடியார்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கும் சேர்த்து, இந்த உலகத்தில் உபகாரம் கிடைப்பதற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். மல்லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லாஹ். யார் மனிதருக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதாக ஆக மாட்டார்கள். உதாரணமாக நம்ம இந்த உலகத்துல வந்தோம், பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மன் அஸ்பஹ மர்லியல் யவ்வைஹி அஸ்பஹ லஹு பாபானி மஃப்தூஹானி இலல் ஜன்னah. யார் காலை பொழுதை துவக்கும் போது தாய் தந்தை இருவருடைய சந்தோஷத்திற்கு ஆளானவாறு காலை பொழுதை துவக்குவார்களோ அஸ்பஹ லஹு பாபானி மஃப்தூஹானி இலல் ஜன்னah. சொர்க்கத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படும். வயின் வாஹிதன் வவாஹிதுன். ஒருவரை சந்தோஷப்படுத்தினால் சொர்க்கத்தின் ஒரு வாசல் திறக்கப்படும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். வயின் லலமா வயின் லலமா வயின் லலமா. அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான், அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான், அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான், உங்களுடைய வேலை தாய் தந்தையரை சந்தோஷப்படுத்துவது. யார் இந்த நிலையில இருக்கிறோம்? இந்த உலகத்துல யார் நம் வருவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை சந்தோஷப்படுத்தினால்தான் ரப்பை நாம் சந்தோஷப்படுத்தினால ஆக முடியும், அவனுடைய பொருத்தம் கிடைக்கும். இல்லை என்றால் ومن اصبح مسخطا لابويه اصبح له بابان مفتوحان الى النار وين واحدا فواحد ومن امسى فمثل ذلك وين ظلما وين ظلما وين ظلما. யார் காலை பொழுதை துவக்கும் போது தாய் தந்தையரை வெறுப்பூட்டியவாறு அவர்களுடைய அதிருப்திக்கு ஆளானவாறு காலை பொழுதை துவக்குவார்களோ நரகத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படும். ஒருவரை வெறுப்பூட்டினால் நரகத்தின் ஒரு வாசல் திறந்து வைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான், அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான், அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான். பாசத்திற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறான் எனில் நன்றியுள்ள அடியாளாக இருக்க வேண்டும். யாருக்கு? படைத்த ரப்புக்கும் நன்றியாளராக இருக்க வேண்டும். யாரின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் உபகாரத்தை பெறுகிறோமோ அவர்களுக்கும் நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும். சரி, தாயந்தருடைய விஷயம். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? பாசத்திற்குரிய தாய்மார்களே, ஆலிமாவாக நீங்கள் ஆகிறீர்கள். மார்க்கத்திலே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, தாத்து தீன், மார்க்கத்தை உடையவர்கள் என்ற வாசகம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு நாம் இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது, மார்க்க விஷயத்தை விளங்கிக் கொண்டாலே தாத்துத்தீனாக ஆகிவிட முடியும் என்று நாம் விளங்கக்கூட முடியாது. தாத்துத்தீன் என்றால் மார்க்க கல்வி பெற்றவர்கள் என்ற பொருள் அல்ல. தாத்துத்தீன் மார்க்கமுடையவர்கள் என்றால் என்ன பொருள்? மார்க்கத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை, மார்க்க ஞானத்தை நீங்க கற்றிருந்தால் அந்த கற்றிருந்ததன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்ற பெயரை பெற முடியும். அந்த மார்க்க பெற்றுள்ளவர்களை யார் எந்த ஆண்மகன் மனம் முடிக்கிறாரோ அவர் வெற்றியாளராக ஆகுவார். வெறும் கல்வி மட்டும் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், கல்வி என்பது மிக உன்னதமான விஷயம். கல்விக்கு பெரிய அந்தஸ்து இருக்குதா? பெரிய அந்தஸ்து இருக்குது. மன் கரால் குர்ஆன வ அமில லிமா ஃபீஹி உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா லவ்ஹு அஹ்ஸன மின் லவ்இ ஷம்ஸ் ஃபமா மன்னகு மா கரால் குர்ஆன வ அமில லிமா ஃபீஹி. யார் குர்ஆன் ஷரீஃபுடைய ஞானத்தை கற்று அதன்படி அமல் செய்வார்களோ உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த கிரீடம் எப்படி இருக்கும் எனில் லவ்ஹு அஹ்ஸன மின் லவ்இ ஷம்ஸ், சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். சரி, பெற்றோர்களுக்கே இந்த அந்தஸ்து என்றால், குர்ஆன் ஷரீஃபுடைய ஞானத்தை கற்றுக்கொண்டவர்களுடைய பெற்றோர்களுக்கே இந்த அந்தஸ்து என்றால், யார் அந்த குர்ஆன் ஷரீஃபுடைய ஞானத்தை கற்று அமல் செய்கிறார்களே அவர்களுடைய அந்தஸ்து தான் என்ன என்பதை பற்றி உங்களுடைய நினைப்பு தான் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து கேட்கிறார். பெற்றோருக்கே இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்றால் கற்று அமல் செய்யக்கூடிய அந்த ஆலிமாக்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கும்? பாசத்திற்குரியவர்களே, நிறைய விஷயம் இருக்குது. சரி, தாய்மார்களை பொறுத்தவரையும்
நாம் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் நன்றி செலுத்தியவர்களாக ஆகுவது, நன்றி உள்ளவர்களாக ஆகுவதற்குரிய வழிமுறை என்ன? எப்படி பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற மார்க்கம் சொல்கிறதோ, பெண்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய கணவன்மார்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது மிகப்பெரிய விஷயம். கணவன்மார்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் நன்றி கெட்டவர்கள். ஏதோ ஆண்களுக்கு சொல்ல மாட்டோம்னு நினைச்சுக்கிறாரு. ஆண்களுக்கு திரும்ப திரும்ப ஜும்மாவுடைய மேடையிலே, ஜும்மாவிலே அவர்கள் பெண்களுக்கு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் உங்களுக்கு மாற்றமாக நடப்பார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியவர்கள். ஆனால் மார்க்கம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆலிமாக்களை பொறுத்தவரையும் அவர்கள் இன்னும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். மார்க்கம் சொன்ன விஷயத்தில், கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில். நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும் போது, அல் மர்அத்து ஸாலிஹா இன் நஸர இலைஹா சர்ரத்துஹு. நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி யாரெனில், கணவன் வெளியிலிருந்து வருகிறான். கணவன் வெளியிலிருந்து வரக்கூடிய நேரத்தில் அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய சூழ்நிலையை பார்த்து, யார் கணவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்தில் தன்னுடைய தோற்றத்தால், தன்னுடைய ஆடையால், தன்னுடைய செயல்களால் கணவனை யார் சந்தோஷப்படுத்துவார்களோ அந்த பெண்தான் சாலிஹான பெண்மணி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மர்அத்து ஸாலிஹா இன் நஸர இலைஹா சர்ரத்துஹு. நல்லொழுக்கமுள்ள பெண்மணி யாரெனில், கணவனை எல்லா வகையிலும் சந்தோஷப்படுத்துவார்களே அவர்கள் நல்லொழுக்கமுள்ள பெண்மணி. வயின் அமரஹா அதாஅத்துஹு. கணவன் எதை ஏவினாலும் அதை செயல்படுத்துவார்களே அவர்கள் நல்லொழுக்கமுள்ள பெண்மணி. வயின் அமரஹா அதாஅத்துஹு. கணவனுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும். வயின் காபா அன்ஹா நஸஹத்துஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலி. கணவன் வெளியிலே சென்றிருப்பாரேயானால் தன்னுடைய உள்ளத்தில் அவரை பற்றிய நல்ல அபிப்பிராயம் வேண்டும். கணவனை பற்றிய எந்த விஷயத்தையும் அவர் இப்படி இவர் இப்படி என்று நம்முடைய பிறந்த வீட்டிலே சொல்லலாமா? அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு கணவனை பற்றிய மாற்று அபிப்பிராயத்தை நம்முடைய உள்ளத்திலே குடியிருத்துவதற்கு அனுமதி இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் மாற்றமாக நடப்பாரேயானால் அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் அவருடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு. நம்முடைய பொறுப்பு என்ன? நஸஹத்துஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலி. அவருடைய பொருளை பாதுகாப்பது, அவருக்கு கட்டுப்படுவது, அவரை பற்றிய உயர்ந்த எண்ணம் கொள்வது. யோசித்து பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது? யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஷரீஃபுடைய விஷயம் முதல்ல வஹி இறங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய மலை, அந்த மலையிலே இருக்கக்கூடிய ஹிரா குகை, அந்த ஹிரா குகையிலே இருந்து கொண்டு அங்கே இருந்து பார்த்தா காபா தெரியும். இப்பெல்லாம் நிறைய கட்டடங்கள் வந்திருக்கிறது. எனவே ஹிரா குகையிலிருந்து இப்போது பார்க்கும்போது காபா தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அப்போது அங்கே இருந்து நேரா பார்த்தா காபா தெரியும். முராக்கபா, காபாவை பார்த்து கொண்டிருந்த நிலை, அந்த நிலையில் இருந்து கொண்டு காபாவுடைய இரட்சகனிடத்திலே அவர்கள் கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்க வேண்டுமே என்று. அந்த கவலை நமக்கு முதலில் இருக்க வேண்டும். பாசத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உயர்ந்த கவலை இருந்ததோ அந்த கவலை எல்லாம் நமக்கும் இருக்க வேண்டும். சரி, அப்படி கவலையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டும், அல்லாஹ்விடத்திலே முராக்கபாவில் இருந்து கொண்டும், காபாவை பார்த்து கொண்டும் இருந்த அந்த நிலைக்கு பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களை கட்டி அடைக்க வைத்து இந்த கலாம் ஷரீஃபினுடைய ஞானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அவர்களுக்குள் இருந்த அந்த ஞானத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறான். சரி, கலாம் ஷரீஃபினுடைய ஞானம் வந்துவிட்டது, வஹி வந்துவிட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கத்தோடு வருகிறார்கள், வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். பாசத்திற்குரிய தாய்மார்களே, நல்லா கவனிங்க. தன்னுடைய கணவர் ஆண் மகன், மிகச்சிறந்த ஒரு மனிதர், அவங்க வர்றாங்க.
திடுக்கத்தோடு வருகிறார்கள் எனில் நம்முடைய நிலை எப்படி இருக்கு? நம்முடைய கணவர் திடுக்கத்தோடு வருவார்களே ஆனால் நாம் மீண்டும் நிலை குலைந்து போய் அவங்களுடைய கவலையை அதிகப்படுத்திடுவோம். ஆனால் அந்த உயர்ந்த பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? தங்களுடைய கவலை, தங்களுடைய பயம் எல்லாத்தையும் அப்படியே மனசுல புதைச்சிக்கிட்டு அடர்ந்த முகத்தோடு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ தக்ரில் லைஃப வ துஈனு அலா நவாயிபில் ஹக். தாங்கள் ஒரு காலம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களை ஒரு காலம் கைவிட மாட்டான். ஏன் கைவிட மாட்டான்? தாங்களிடத்திலே உத்தம பண்புகள் இருக்கிறது. என்ன பண்புகள்? 5 வகையான பண்புகளை சொல்றாங்க. இன்னக லதஸிலுர் ரஹிம, உறவினர்களிடத்தில் சேர்ந்து வாழ்கிறீர்கள். இந்த 5 பண்புகள் யாரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். நல்ல கவனிங்க. இந்த 5 பண்புகள் யாரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். என்ன 5 பண்பு? இன்னக லதஸிலுர் ரஹிம, உறவினர்களிடத்தில் சேர்ந்து வாழ்கிறீர்கள். வ தஹ்மிலுல் கல்ல, மற்றவருடைய சுமைகளை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வ தக்ஸிபுல் மஅதூம, வறியவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள். வ தக்ரில் லைஃப, விருந்தினர்களை இன்முகத்தோடு உபசரிக்கிறீர்கள். வ துஈனு அலா நவாயிபில் ஹக், சத்தியத்தின் அடிப்படையில் யாராவது பிரச்சனையில் மாற்றிக்கொண்டால் விரைந்து சென்று உதவி செய்கிறீர்கள். இத்தகைய உத்தமத்தன்மையுடைய தங்களை அல்லாஹு தஆலா ஒரு காலம் கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொன்னார். இந்த தன்மையெல்லாம் நம்மகிட்ட இருக்குதான் பாருங்க. ஆக ஒரு கணவர் வெளியிலிருந்து வரக்கூடிய நேரத்தில் ஆறுதல் சொல்லக்கூடிய பெண்மணியாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய கவலையை அறிந்து ஆறுதல் சொல்லக்கூடிய நிலை, அதற்கு தோதுவாக தங்களுடைய எல்லா நிலைகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பாசத்திற்குரியவர்களே, இதெல்லாம் ஒரு பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை. நம் மூலமாக குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும். யாருக்கெல்லாம் மன் சர்ரஹு யுப்ஸலஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுன்ஸலஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா, யாருக்கு ஆயுள் அதிகமாக வேண்டும், பொருளாதாரம் வளம் பெற வேண்டும், நல்ல செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் தங்களுடைய சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும். எப்படிப்பட்ட மார்க்கம் நமது மார்க்கம்? சொந்த பந்தங்களோடு, இன பந்துக்களோடு இணைந்து வாழ்வது. நம் மூலமாக சொந்தங்கள் ஒன்று சேர வேண்டுமே தவிர நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய புறம் பேசக்கூடிய நிலையின் காரணமாக, நம்முடைய கோல் செல்லக்கூடிய விதங்களின் காரணமாக குடும்பங்கள் ஒரு காலம் பிரிந்து விடக்கூடாது. பிறருக்கு அன்பளிப்பு கொடுப்பதன் மூலமாக தஹாதவு தஹாபு, ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள், அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஒருவருக்கொருவர் நேசபாசத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் ஈமான், இஸ்லாத்துடைய அடிப்படை. லா தத்குல் ஜன்னத ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு ஹல் அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமுஹு தஹாபப்தும் அஃஷு ஸலாம பைனக்கும் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய வேண்டுமானால் ஈமான் அவசியம். ஈமான் எப்போது பரிபூர்ணமாகும் எனில் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லாரையும் மலர்ந்த முகத்தோட பார்க்கணும். எப்போது இந்த மலர்ந்த முகத்தோடு பார்த்து இந்த சந்தோஷத்தை வளப்படுத்த முடியும் எனில் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அஃஷு ஸலாம பைனக்கும், ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லுங்கள். தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சலாம் சொல்லி பழகுங்க. நம்முடைய உள்ளத்தில் பெருமை குணம் இல்லை என்பதை வெளிப்படுத்தும். கல்விக்கு தடையாக இருப்பது யாருக்கு பெருமை குணம் இருக்குமோ அவர்களுக்கு கல்வி வராது. யாருக்கு மார்க்க விஷயங்கள் தெரிவதில் வெட்க உணர்வு இருக்குமோ அவர்களுக்கும் கல்வி வராது. ஆனால் வெட்கம் என்பது எப்போது வர வேண்டும் எனில் பாவத்தை விட்டு விலகிக் கொள்வதில் வெட்கம் என்பது வர வேண்டும். கல்வியினுடைய விஷயத்தில் ஒரு காலம் வெட்கம் என்பது வரவே கூடாது. பாசத்திற்குரியவர்களே, சிறப்பான மஜ்லிஸ். மார்க்கம் என்பது நீண்ட நெடிய விஷயம். பேசிக்கிட்டு இருந்தோம்னா இதுல உள்ள ஒவ்வொன்றிலையும் உட்பிரிவுக்கு போனோம் என்று சொன்னால், உதாரணமா சிலத்துர் ரஹம் அப்படிங்கிற உறவினர்களிடத்தில் சேர்ந்து வாழ்வது, இதுல நிறைய விஷயங்கள் உள்ள வரும். அதே மாதிரி மற்றவர்களுடைய சுமைகளை நாம் சுமந்து கொள்வது. ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும் எனில் நம்மால் பிறருக்கு உதவி செய்பவராக, பிறருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். ஆண்களை பொறுத்தவரையும் சுருக்கமா சொல்ல போனோம் என்றால், இளைஞர்களே, கைருன் நாஸி ரஜுலுன் மும்சிக்கும் பினானி ஃபரஸிஹி குல்லமா சமிய ஹைஅத்தன் ஃபார இலைஹா, மனிதரில் மிகச் சிறந்தவர் யாரெனில் குதிரையின் கடிவாளத்தை எப்பொழுதுமே தயாராக பிடித்து வைத்திருப்பவர். இது அந்த நேரத்துல இருந்த உதாரணம். இப்போ உதாரணம் சொல்றதா இருந்தா, யார் யாருக்கு 2 வீலர் இருக்கோ 4 வீலர் இருக்கோ சாவியை கையில வச்சுட்டு பெட்ரோல் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சு ரெடியா இருக்கணும். எதற்காக வேண்டி?
குல்லமா சமியா ஹைஅத்தன் தார இலைஹா, எங்கேனும் அபய குரல் கேட்குமானால் நம்மவரிடமிருந்து வந்ததா, மற்றவரிடமிருந்து வந்ததா, உறவினரிடமிருந்து வந்ததா, அயலாரிடமிருந்து வந்ததா, நண்பரிடமிருந்து வந்ததா, பகைவரிடமிருந்து வந்ததா என்றெல்லாம் எந்த பாகுபாடு இல்லாமல் விரைந்து சென்று உதவுவாரே அவர்தான் மனிதனில் சிறந்தவர். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட இந்த 5 பண்புகள் இன்னக லதஸிலுர் ரஹீம், உறவினரிடத்தில் சேர்ந்து வாழ்வது, வ தஹ்மிலுல் கல், மற்றவர்களுடைய சுமைகளை சுமந்து கொள்வது, வ தக்ஸிபுல் மஅதூம், வறியவர்களுக்கு சம்பாதித்து கொடுப்பது, வ தக்ரில் லைஃப், விருந்தினர்களை இன்முகத்தோடு உபசரிப்பது. அந்த பழக்கம் படிப்படியா குறைஞ்சிட்டு போகுது. நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்களை அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாறு போல், யாருக்காவது 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது எல்லாரும் கொடுத்துடலாம். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை அவருடைய தகுதிக்கு தகுந்தாறு போல் கவனிப்பது இருக்கிறது, உபசரிப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்பு. இந்த பண்பெல்லாம் நம்மிடத்தில் இருக்குமானால் அல்லாஹ் முஸ்லிம்களை ஒரு காலம் கைவிட மாட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மதரசாவை புரிந்து கொள்வானாக. இந்த மதரசாவிலிருந்து பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களை புரிந்து கொள்வானாக. இந்த மதரசாவிற்காக யார் யார் தங்களுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணித்தார்களோ அந்த பொருளாதாரத்திற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பன்மடங்கான பரக்கத்துகளை அவருடைய வாழ்க்கையில் தருவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.